ஸ்டார்டிங் வித் முதல் பாலே நோ பாலா. ஆகா, இது ஆரம்பம் இல்லையே, இது சரியான ஆரம்பம் இல்லையே மக்களே. நோ பால் இங்க. ஓ, நல்ல கேட்ச் அங்க. பட் ஆனா அது ஃப்ரீ ஹிட்டு. அவுட்டுன்னு சொல்லி எல்லாரும் கத்திட்டு வந்தீங்களே, அது எந்த பாலில் அவுட்டுன்னு கத்திட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஃப்ரீ ஹிட்டு மக்களே, அதை ஒன்றும் பண்ண முடியல. பட் அதெல்லாம் அந்த அப்ரிசியேஷன் நான் பாராட்டுறேன். ஓ, தைசில் பட்டிருக்கு. ஸோ அகெயின் ஒரு டாட் பால் அங்கே. பட் இருந்தாலும் எனக்காக அதை ரீப்ளே மட்டும் போட்டு காட்டுங்களேன், நல்லா இருந்துச்சு. ஒட்டுமொத்த டீம் அந்த விக்கெட்டை எவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணாங்கன்னு பார்க்க அழகாக இருந்தது. ஓ, மறுபடியும் அடிக்க முயற்சி பண்ணார். பட் ஆனால் சரியாக அடி விழுகவில்லை. சிங்கிள் ஓடி இருக்கிறாங்க. ஸோ அருண் அண்ணா, இங்க உங்க கூட சேர்ந்து ஆ, ஒரு நண்பர் கமெண்ட்ரி பண்ண போறாராம். ஆஹா, யாருண்ணே? நேம் சொல்லுங்கண்ணே. தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஒரு எஜ்ஜு பிடிங்க யாராவது. ஆஹா, டைவ் அடிச்சு பிடிக்க முயற்சி பண்ணார் ஐயா. அந்த அட்டம்ப்ட்டுக்கு 100க்கு 200 மார்க்குங்க ஐயா. வாழ்த்துங்க அண்ணா. அந்த நேம் யாருண்ணே சொல்லுங்கண்ணே. யாருங்கண்ணா அது? சொல்லிட்டே இருக்க. அடுத்த பாலு. ஓ, கொஞ்சம் மிஸ்ஸு, கொஞ்சம் கரெக்டாக பட்டுருந்தா மேபி இன்னொரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி இருந்திருப்பாங்க. பட் ஆனால் இல்லை. பவர் வாரியர்ஸ், இன்னும் உங்கள் பவரை காட்டாமல் இருக்கிறீங்க. கமான் படி, பவரை காட்டுங்க. பவர் பிளேயில் முடிஞ்சாலும் எவ்வளோ 2 தேத்த போறீங்கன்னு தெரியலையே. டாட் பாலங்க. டாட் பாலோட ஓவர் முடியுது. ஓவர் முடியல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வர 4 ரன் அந்த போர்டு. 4 ரன் அடிச்சிருக்கிறாங்க. 4. ஓகே, அடுத்த ஓவரு. ஸோ முதல் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரன்னு. சாப்பிட்ட சாம்பார் சாதம் என்ன செரிமானம் ஆகலையோ, தூக்கத்திலே நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த பால், அடுத்த ஓவருங்க. ஓ, நல்ல பால் நினச்சமேப்பா. அது கொஞ்சம் அக்ராஸில் தள்ளி போனதுனால அது ஒரு ஒய்டுங்கண்ணா. எக்ஸ்ட்ராஸாக போய்கிட்டு இருக்குது. கண்ட்ரோல் பண்ணுங்க. அதை கண்ட்ரோல் பண்ணாதான் தூக்கி அடிக்கிறாங்களேன்ற மாதிரி இருக்கு. ஐயோ, இட்ஸ் ஆல்வேஸ் அ டிஃபிகல்ட் திங் சீரியஸ்லி. பின்னாடியே பாலை பார்த்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் கேட்சிங் டைமில் அது அதை விட ரொம்ப கஷ்டம். பால் முன்னாடி வர மாதிரி இருக்கும், பின்னாடி வர மாதிரி இருக்கும். அவங்க மொத்தம் கேட்ச் ட்ராப்பு, கஷ்டமான சான்ஸ். அதை குறைய சொல்ல முடியாது சீரியஸ்லி. செம்ம ட்ரை ஆகும். நாங்கள் ரோப்பில் வந்து தடிக்கிடுச்சு காலு. பிடிச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். மறுபடியும் ஸ்லோவர் பாலு. ஐயோ, மறுபடியுமா? அடடா, பேக் டு பேக் 2வதுங்க. என்னடா இது, மாற்றி 2வது கேட்ச் மிஸ்ஸு. நல்லா தானே போய்கிட்டு இருந்தது. 2 கேட்ச் பேக் டு பேக்கு ட்ராப்பு. 3வது பால் எனக்கே பிடிக்கல போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடப்பட்ட ஒரு பால். ஸோ நோ பால் அங்கே. காரணம் அவுட் ஆஃப் த பிச்சு, வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான், வீட்டுக்கு போகிற டைம் வந்துருச்சு. இன்னும் ஒரு மேட்ச் தான், அதனால டிஜே முடிச்சுக்கிட்டா. அப்படி
இந்த நேரத்துல யாருங்க இவன்? அதான் கடாயை கருதி அதேதான் பிடிச்சு தூக்குற மாதிரியே மீசை வச்சிருக்கான். நினைச்சேன்டா எனக்கு மீசெல்லாம் இல்லை இருந்தாலும் ட்ரிம் பண்ணிட்டு வந்துடுவேன் நீ வேற வச்சாலும் தெரியாது. மீசையே இல்லையா அவருக்கு? மறுபடியும் நோபாலு. ஐயோ 6 பா. எப்பா வெல்கம் பவுண்டரிப்பா. ரொம்ப நேரமா இதுக்கு தான்ப்பா பேட்டர் முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஃபைனலி கெட்ஸ் அ பவுண்டரி 6. அடுத்த இங்க பாரு ஒரு 6 அடிச்சானே அட்ரா போட்ரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் சைடுல இருந்து கூச்சல் இங்கே வரையும் கேக்குது. கத்துங்கண்ணே பரவாயில்ல தப்புண்ணே கத்துங்கண்ணே. பேட்டிங் டீம் தானே நம்ம சேர் அப் பண்ணாம வேற யார் சேர் அப் பண்ணாங்க? அதாவது நீங்க சேர் அப் பண்ணாம வேற யார் சேர் அப் பண்ண போறீங்க? ஷாட் மறுபடியும் 6. மறுபடியும் முதல்ல இருந்தா நோபாலு இதை எதிர்பார்க்கலையப்பா. நோபாலு 6ப்பா. பேக் டு பேக்கா எக்ஸ்ட்ராஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஓகே அது ஒரு ஃப்ரீ ஹிட் வேற வெளியே போயிருக்குதான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. கண்ணை பற்றி கைய காத்துல நீட்டி இன்னும் தேடுறாவல தனியா எங்கே போனாலும் ஓகே டிஜே. ஓ நல்ல பால் பரவாயில்ல. பட் ஆனால் பேட்டருக்கு தான் ஒரு பேட் லெக்கு அதை மிஸ் பண்ணிட்டு அதே தான் பேட்டை வச்சே மண்டையில் அடிச்சுக்கிறாரு. விடுங்க ப்ரோ அடிச்சுக்காதீங்க பார்த்துக்கலாம். ஒரு நல்ல கம்பேக்கே இங்கே இஜே டீமுக்கு நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு கம்பேக்கு. விக்கெட் எடுத்தாங்கன்னா ப்ரெஷரு ஆள் இல்லப்பா இருக்கு. ரன் அவுட்டா ராங்கண்டு 1 செகண்ட் டிலே. பட் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கணிச்சு நின்று த்ரோ பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த டாட் பாலோட ஓவர் முடியுது. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 32 ஆன் போர்ட். எனக்கு வேணும் அவன் நெருப்புதான் சொன்ன மாதிரி டிஜே நல்லா முழிச்சுக்கிட்டாரு. ஓகே ஆகாஷ் காரு 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் நல்ல ஸ்கோரிங்க. ஸ்லோவர் பால் ஆனா ஒரு ஃபுல் டாஸ் 6. அங்க ஸ்கோர் பண்ணல மாத்தினுங்க. 2 ஓவர்ல 32 இருந்தது. சின்ன பொண்ணு யாரும் தங்கத்தப்பா பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு புட்டா சித்தப்பா உங்கப்பா கிழிஞ்சு போகுமையா சித்தப்பா எப்பா ஞானா உங்க எங்கட காணா. அங்க ஸ்கோர் போர்ட் சேஞ்ச் பண்ணிடுங்க. 2 ஓவருக்கு 32 22 இல்லை.
ஸ்லாட் ஸ்ட்ரைட்டா கேட்ச் அண்ட் வெல்கம் கம் பேக். எஸ் அந்த பவுலர் கிட்ட ஆக்ரோஷம் தெரியுது. ஏன் இருக்காது மாத்தி நீங்க மட்டும் அடிப்பீங்களா நாங்க எடுப்போம் சொல்லி எடுத்த விக்கெட் அது. ரெண்டு ரவுண்ட் உள்ள விட்டா பிறகுதப்பா ஞானா. துபாய் கீழாடா கண்ணம்மா டபாய் கீழாடா. துபாய் போய் வந்த எங்கிட்ட டபாய் கீழாடா. டபாய் கீழாடா கண்ணம்மா டபாய் கீழாடா. துபாய் போய் வந்த டபாய் கீழாடா. சிரிப்பு வருது சித்தப்பா. மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி சுட்டு போன மாதிரி ஆடிட்டுருக்கானுங்க. இந்த மூமெண்ட்டுக்கு என்னையா குறை? என்னமா ஆடுறாங்க? நான் 5 5 ஸ்டாரா பெறப்பட்ட பேடிஎம். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஸ்லோவர் பால் மறுபடியும் பேட்டரி பீட்டர் பேட்டரி சிரிக்கிறாரு. அவர் ஸ்மைல்ல தெரியுது என்னையவே ஏமாத்தி புட்டியா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜஸ்ட் அகைன் ஒரு டாட் பால். அருண் 5 ஸ்டார் இல்ல கிட்கேட். கிட்கேட்டா? டார்க் கிட்கேட், டார்க் சாக்லேட் கிட்கேட். செமிக்காது. ஸ்லோவர் பால் மறுபடியும் கொஞ்சம் மிஸ்ரா போய் நல்ல பால் மறுபடியும். நான் கூட பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 100 அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் ஆனா கிடையாது. அடுத்த பால் மறுபடியும் அந்த கட்டர்ஸ்க்கு ஏமாந்துட்டாரா அப்படிங்க என்ன கிடையாது. ஒய்டு போட்டிருக்காரு. உடனே நல்ல பால்ண்ணே. சீரியஸ்லி பேக் டு பேக்காக மாற்றி கம்பேக் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஸ்லோவர் பாலில் வழக்கம் போல் பேட்டர் வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்காரு. ஆஹா மறுபடியும் நல்ல பால் ஐயா அந்த பால். ஓகே இப்போதைக்கு மாற்றி கொஞ்சம் டாட் பால் போட்டு ப்ரெஷரை பில்ட் பண்ணுறாங்க. இப்போ தான் வெல்கம் விக்கெட் வேறு வந்திருக்குது. நல்ல ஒரு விஷயம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஜே ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ இதை கண்டினியூ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வாரியருக்கு ஒரு சின்ன ப்ரெஷர் உண்டாகும். பேக் டு பேக் டாட் பால் போட்டு ஈக்குவல் பண்ணிட்டாரப்பா. நீங்கள் என்ன தான் அடித்தாலும் நாங்கள் இந்த ஓவரில் வந்து பேக் டு பேக் டாட் பால் போட்டோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு பவுலிங்கு. 3 ஓவர் முடிவில் 39. நல்ல பால். ஆனால் நான் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் அப்புறம் தான் அம்பையர் சிக்னல் கை காமிக்கிறாரு. ஒய்டு பரவாயில்ல. ஆஃப் ஸ்டம்பு கிட்ட வச்சாலே ஒரு டீசன்ட் பால் தான். டவுன் த லெக் பட்ட தான் தப்பு எப்பயுமே. சரி சும்மா தான் சொன்னேன். கொஞ்சம் நல்ல பாலை போடுங்க. அண்ட் இந்த பாலுமே ஒய்டு. எக்ஸ்ட்ராஸ் தான் இன்னும் கொஞ்சம் போய்கிட்டு இருக்குது. கண்ட்ரோல் பண்ணுங்க இஜே ஃப்ரெண்ட்ஸ். ஷாட் ஃபிளாட்டா அடிக்கப்பட்ட ஒரு ஷாட். மண்ணில் ஃபிளாட்டா அடிச்சு பவுண்டரி போறதுன்னா ஒரு அதிசயம் தான்பா. பவுண்டரி. சுத்தி அட்டிக்கணும்னு முயற்சி பண்ணார்ப்பா. ஸ்ட்ரெயிட்டா லாங் ஆன் திசையில் ஒரு பவுண்டரி ஸ்கோர் பண்ணணும்னு ட்ரை பண்ணார். பட் ஆனால் முடியலை. அண்ட் அது ஒரு வெல்கமிங் டாட் பால். இவங்க டாட் பால் போடுறாங்க ஓகே. பட் ஆனால் வந்து அடுத்து விக்கெட் வேணுமே. ஆள் இல்லை. இல்லாட்டி நேரம் சொன்ன ஜோருக்கு இன்னொரு ஒரு விக்கெட் விழுந்துருக்கு. 2வது புஷ் பண்றாங்க. த்ரோவை புட்டிக்கலப்பா. இதை வந்து யார் எங்கே போய் சொல்லுவாங்கன்னே தெரியலையே. நல்ல ஷூட்டு சீரியஸ்லி. பட் நாங்கள் வந்து ஃபீல்டர் கீப்பர் பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அதை
கேரி பண்ண மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ ரன் அவுட் மிஸ், பட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே. நெக்ஸ்ட் டைம் அதை வராமல் பார்த்துக்கணும். அண்ட் அடுத்த பால் அண்டர் ஏஜ் இந்த ரன் அவுட்டு வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பேக்கப் இருக்கிறாரா? எஸ், கவர்ஸில் பேக்கப் இருக்கிறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம் அங்கே. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் அண்டர் ஏஜில் மறுபடியும். அவரோட அடுத்த பால். ஓ ஓகே, நல்ல கம்பேக், நல்ல கம்பேக் டெலிவரி, டீசெண்டான ஒரு பேஸு. ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலருக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் இப்போ இந்த பவுலர் பண்ணிகிட்டு இருக்காருப்பா. சீரியஸ்லி நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த ஓவர். ஷார்ட், பட் ஆனால் அங்கே வந்து லாங்கான சேர்த்து வச்சா மாதிரி டீப் ஸ்கொயரில் டீப் மிடில் ஆள் இருக்கிறாங்க. அடிங்க, ரன் அவுட். ஆகா, நல்ல 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 ஃபீல்டிங் அண்ட் நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு. பால் லேட்டாக வரும்னு தெரிஞ்சுமே வந்து பிடிச்சி வாங்கி அடிச்சிட்டாரு. ரன் அவுட்டு. தேவிக்கல்லா தேட்டரு கூட வந்தது மேட்டரு இன்டர்வெல் கேப்ல நான் ஊத்திக்கிட்டேன் குவார்ட்டரு 6 பார் போர்ட்டரு 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 48 ஆன் போர்ட். இப்போதைக்கு இப்போ கேள்விக்கு என்ன பதில், அதற்கான நேரம். ஸோ டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் குயிஸ். ஸோ டிஸ்பிளேல லைவ்ல டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ அதற்கான பதிலை 9712334567 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிலை ஷேர் செய்யுங்கள். 1000 ரூபாய். விடை கொடு எங்கள் நாடே என்று ஆகாஷ் அவர்கள் வீடு திரும்பும் நேரம் வந்துவிட்டது என்று போய் வா தாக்கில வேண்கின்றனர். எஸ், இங்கே மறுபடியும் அந்த கொஸ்டின் டிஸ்பிளே செய்யப்பட்டிருக்கு. டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் குயிஸ். ஸோ 97. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 திருப்போரூர் ஒன்றியத்தில் சிறந்த ஊராட்சி சேவைக்கான விருதை பெற்ற ஊராட்சி எது? ஸோ அதுதான் இன்னைக்கான கேள்வி. டாட் பால் கேட்சுப்பா, கைக்கு வந்த கேட்சை விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மாற்றி எனக்குள்ள வந்து கேட்சஸ் ட்ராப் ஆகிக்கிட்டு இருக்குது இஜே ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஆனால் பவர் ஹிட்டர்ஸ் அவங்கள ஹிட்டிங் ஜோனில் தான் இருக்கிறாங்க இப்போதைக்கு. ஆப் சைடில் மாற்றி போய் ஆடலான்னு முயற்சி பண்ணார், பட் ஆனால் முடியலை. அதையும் தாண்டி ஒய்டு போயிடுச்சு. ஸோ அகைன் எக்ஸ்ட்ராஸ் உள்ளே வந்திருக்கு. கடைசி நேரத்தில் எக்ஸ்ட்ராஸ் போட்டிங்கன்னா இன்னும் வந்து ஸ்கோர் அதிகமாகும். ஷாட் and finally yes, out of the boundary and that is again 6. எத்தின் பண்ணா ஏறுனடா மீட்டரு காரக்குடி அடிச்சுக்கோ. மாற்றி இங்கே பவுண்டரிஸ் மேலே பொழிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி விக்கெட்டும் விழுந்துக்கிட்டு இருக்குது. எட்ஜ் ஓகே, சர்க்கிள் கிட்ட இருக்கிறனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அதே மாதிரி பவுலரே போய் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாரு. ஸோ தட்ஸ் குவிக் சிங்கிள். சோஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசனாக 50+ வந்துருச்சு. பட் இதுக்கு மேலே என்ன எடுத்துகிட்டு போவாங்களா, ஒரு 60+ டோட்டலாக போடுவாங்களா பவர் ஹிட்டர்ஸ் டீம், அதை வந்து பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஜே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து ஒரு விக்கெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பேக் இருக்கும். பவுலர்கிட்டே வந்து போன நினைச்சா காட்டன் போல்டு, வாய்ப்பு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த கேட்ச். அண்ட் குயிக்கா மிட் ஆஃப்ல ஒரு சிங்கிள் வேற. மாற்றி இந்த ஓவரில் பெரிய அளவில் வந்து சேதம் இல்லைனாலும் 10 ரன்னுக்கு மேலே வந்துருச்சு. ஓ ஷாட், ஸ்ட்ரெயிட் டென்னிஸ் பால் ஷாட்னா இதான்ப்பா. சீரியஸ்லி ஸ்ட்ரெயிட்ல அவ்வளோ ஈஸியே கிடையாது. பேஸ் அடிக்கிற ஷாட் நம்ம மெக்குலம் தான். குலுக்கி வச்ச கொக்கோலா போல அங்கால வேலை பொங்கி வந்தாலே
லாஸ்ட் பால். லாஸ்ட் பால் அடிச்சாடி வெளியே வா. ஏப்பா அதுவும் வெளியேப்பா 6. எழுபது ரன் ஓவர் முடிவில் சூப்பர் டார்கெட்டு. பட் ஆனால் வந்து 71 ரன். இப்போ வந்து இஜே ஃப்ரெண்ட்ஸ் டீம் வந்து அதை சேஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கணும். பட் அதே மாதிரி பவர் டெஸ்ட் டீம் வந்து இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத செகண்ட் இன்னிங்ஸில் முடிவில் தெரிஞ்சிடும். அண்ட் வேகமாக உள்ள இறங்கிய 2 டீமும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கோ கமெண்டேட்டர் ஆகாஷ் பாடி டேக் ஓவர் பண்ணுறீங்களா? என்ன ஆளை காணா? ஏங்க அந்த ஆளை தண்ணி மேல பண்ணாடா குளிக்க தொட்டி ஒண்ணு கட்டா சாட்சிக்கலாமா சாட்சிக்கலாமா சந்தோஷமா சாட்சிக்கலாமா 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 சந்தோஷமா சாட்சிக்கலாமா அதுக்கோ என் மணியும் சாட்சிக்கலாமா ரகசிய பேசிக்கலாம் ராத்திரி வாமா கருப்புக்கின் மட்டும் குடுறேன் DJX, come on, குளிக்கி வைக்க குளிக்கி வைக்க கொக்கோலா போல தாங்கல பேன் பொங்கி வந்தாலே இஜே ஃப்ரெண்ட்ஸ் சேகாத்தூர் டீம் பேட்டிங்க்கு கொஞ்சம் சீக்கிரமாக உள்ள வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆல்ரெடி நமக்கு டைம் போயிட்டு இருக்கு பிரதர். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக உள்ள வந்துடுங்க. அண்ட் காயஸ் காம் பாக்ஸில் இங்கே ஒரு குட்டி சேஞ்சு. அண்ட் ஐ பேக் இந்த காம் பாக்ஸ் மீண்டும் நான் வந்துவிட்டேன். அண்ட் டார்கெட் பொறுத்த வரைக்கும் இஜே ஃப்ரெண்ட்ஸ் சேகாத்தூருக்கு 71. பவர் வாரியர் நல்லா பவர்ஃபுல்லான ஒரு ஃபினிஷ் 70 ரனில் முடிச்சாங்க அவங்களோட 5 ஓவரில். அண்ட் இஜே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஏகாத்தூர் தேவைப்படும் டார்கெட் தீபக்கா பவுலரு. ஓகே பவுலிங் உள்ள தீபக் அண்ட் ஸ்ட்ரைக்கர் நான் ஸ்ட்ரைக்கர் மட்டும் சொன்னீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போதைக்கு பவர் வாரியர்ஸ்க்கு முதல் ஓவர் ஸ்டார்ட் பண்ண போகிறது. ஸோ நெக்ஸ்ட் ஆட போகிற டீம் அதாவது டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் கோவளம் 2025 18th டேவோட இன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் யார் ஆட போகிறான்னு பார்த்தீங்கன்னா பிடிஎம் பாய்ஸ் பெருந்தண்டலம் வர்சஸ் அலோன் வாரியர்ஸ் அருங்குன்றம். ஸோ 2 டீமும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அந்த மேட்ச் தான் லாஸ்ட் மேட்ச் ஃபார் த டேவா இருக்க போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே வந்து இஜே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஏகத்தூர் வர்சஸ் முள்ளிப்பாக்கம் பவர் வாரியர். ஆஹா லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் முதல் பாலே வாங்கோ வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ. அங்கே ஆடியன்ஸ் வெளியில் நிற்கிற ஆடியன்ஸாக நம்ம பைசா. அவுட் சைட் ஆஃப்ல ஒரு ஏகாட்டூர் முள்ளிப்பாக்கம் தான் போலிங். இப்போ இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஆனால் டாட் பால் மட்டுமே ஸ்கொயர் லெக் கைக்குள்ளேயே போயிருக்குது. எந்த ரன்னும் இல்லை. செம ஸ்டார்ட்டுங்க. அகெயின் ஒரு 70 ரன் டார்கெட்டு. லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் மாதிரி போடுறாரு பவுலர் தீபன். ஏன்னா கொஞ்சம் குவிக்கராக போடுறாரு.
நல்ல பால், ஷார்ட் பால் சரியா வருது. பிச்சிட்டு போயிருக்கீங்க விக்கெட்ல இருந்து, சர்ஃபேஸ்ல இருந்து, இன்ஃபேக்ட் அவுட் ஃபீல்ட்ல இருந்து ஒரு பவுண்டரி. சோடா ஒன்ன உடைக்கட்டா உனக்கு சிக்கனும் மீனும் வாங்க படைக்கட்டா நீ பதுங்கில செஞ்சு வச்ச படிக்கட்டா உன்னை வெட்டு வெட்டு துணியினால் சாட்சிக்கல்லாமா சந்தோஷமா சாந்திக்கல்லாமா எம்மா சாட்சிக்கல்லாமா சாட்சிக்கல்லாமா சந்தோஷமா சாட்சிக்கல்லாமா எரியில வீட்டு கட்டி ஒதுங்கிக்கலாமா. இந்த மாதிரி இறங்கி அடிச்சிருக்காரு, ஓவர் கவர்ஸ். ஆனா பவுண்டரி போகாது, மண்ணில் கண்டிப்பா நின்றோம், சிங்கிள் மட்டுமே. இன்னும் 60 ரன், இன்ஃபேக்ட் 59 ரன் தேவை. 26 பால் 59. டாட் பால் மட்டுமே. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் பேட்ஸ்மேனு. ஏன்னா ஸ்லோவர் பாலாக இருந்தது, ஷார்ட் பாலாக இருந்தாலும் ஸ்லோவாக இருந்தது. நல்லா பின்னாடி ட்ரிகர் பண்ணி ஸ்கொயருக்கு மேலே அடிச்சு விட்டுருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்த பால் ஃப்ளிக் அடிக்கிறதுக்கான முயற்சி, இன்னொரு டாட் பாலுங்க. எக்ஸ்பென்சிவான ஒரு ஓவர், ஆனால் ஃபைனல் 2 பால் நல்லா போட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 12க்கு நோ லாஸ். எங்க சொல்லு குளிக்கி வச்ச கொக்கோ கோலா போல சங்கால வேலை பொங்கி வந்தாலே குளிக்கி வச்ச கொக்கோ கோலா போல சங்கால வேலை பொங்கி வந்தாலே பார்த்ததுங்க லிங்கராட்டிடா. ஸோ 2வது ஓவர் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பவர் வாரியர்ஸ் இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் அட் டாங்கின்னு சொல்லி இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஒரு பவுலர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஏன்னு தெரில, கொஞ்சம் செலக்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்தாங்க. ஆனால் இங்கி பிங்கி பாங்கி போட்டு கொடுத்த பவுலருக்கு வந்து நல்லா பண்ணுவாராம் அப்படின்றத பார்க்கணும். பவர் பிளே முடிவுக்கு வந்து விட்டது. ஒரு டீப் ஸ்கொயர் லெக், டீப் மிட் விக்கெட், லாங் ஆன். வேறு யாருப்பா? எஸ், ஒரு லாங் ஆன், லாங் ஆஃப். வேறு யார் ஃபீல்டர் பின்னாடி தள்ளுறீங்கோ? சரி பீச்சுக்கு உள்ள இப்போதைக்கு 5 பேர் உள்ளே இருக்காங்க. வைடுங்க, அவுட் சைட் ஆஃப்ல போடப்பட்ட பால் வைடு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்ஸ், ஸ்லிப்பு மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபைனாக நிற்கிறாரு தேர்ட் மேன். நான் தான் கூட்டு வர சொன்னேன்னு சொல்லுவேன். பீச்சுக்கு போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வரியா? இங்க 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 தண்ணி பிடி, இங்க பிடி தண்ணி. மண்ணை சேராக்கி. எஸ், ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. சவுண்ட் வந்தவொடனே, அலாரம் சவுண்ட் வந்தோடனே தெரிஞ்சிருக்கும். நோ பால், ஃப்ரீ ஹிட் வருது. இங்க பிரிட்ஜ் இங்க இது வெளியே இல்ல, இங்க பாரு. எங்க தெரியல பாரு. குக்கும்பர் வைக்கலாம். அப்புறம் இங்கே பார் ரஜு, இந்த துணி எடுத்து ஃபூ 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 ஃபூன்னு ஊதி. இப்போ அம்மா இப்படி 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 தேய்ச்சி இப்படி பண்ணாலே அதுவே வந்துடும். போயிடு. ஸோ எஸ், இப்போ எதுக்குப்பா நோ பால் அப்படின்னு சொல்லி கேட்டால் செக் அடிச்சிருக்காருங்க. ஸோ பவுலரையும் மாற்றி ஆகணுமா? அதானே, பவுலர் மாற்றிக்கலாம். டான்ஸில் ஆடுறாருப்பா கௌதம் ப்ரோ. பவுலர் மாத்திரதான் சொல்லியிருக்காரு. பவுலிங் உள்ள ரஞ்சித். மாங்காய் அடித்தால் தேங்காய் அடித்து விடுவார்கள் எங்களோட மேட்ச் அஃபிஷியல்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. மாங்காய் அடிக்காமல் பார்த்துக்கோங்க. சம் ஆஹா, ஃப்ரீட். ரன் அவுட் இருக்கானா ஃப்ரீட்ல? ஐயா, விக்கெட் கீப்பர். பால ஸ்டெம்பு இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஸ்டெம்புக்கு ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிருக்கலாம். ஸ்லோ ஃபுல் டாஸு அடிச்சார் லெக் சைடில். நான் பவுண்டரி வரைக்கும் போகாதுங்க, பீச் மண்ணு. சிங்கிள் மட்டும் தான். 2வது ரன் ஓடினா ரொம்ப டேஞ்சர். நல்ல த்ரோ ஃபீல்டர் கிட்ட இந்த டீப்பில்.
ஒரு ஃபிளாட் அண்ட் குவிக் த்ரோ, சிங்கிள் அகைன். பெரிய டார்கெட். அதையே திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா 71 செகண்ட் ரவுண்டில் ஆஃப் மேட்சஸில் இங்கே இருக்கும். இன்னொரு ஸ்லோ பாலுங்க, மிஸ் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் சொல்லணும். டைமிங்கை விட்டாரு, சுற்றிட்டாரு கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போதைக்கு முதல் 9 பால் ஆஃப் த இன்னிங்ஸில் முடிஞ்சிருக்கு. அதில் 18 ரன். ஸோ ஓவருக்கு 12 ரன் பர் ஓவர் ஆடிட்டு இருக்காங்க. சூப்பர் கேட்சுங்க, செம்ம கேட்சு. ரன்னிங் இன் ஃப்ரண்ட், பாலுக்கு செட்டில் ஆகலை, கீழே வந்து பாலுக்கு செட்டில் ஆகலை, ரன்னிங்லேயே எடுத்திருக்காரு கேட்சை. ஸோ நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎம் பாய்ஸ் பெருந்தண்டலம் வர்சஸ் அலோம் வாரியர்ஸ் அருங்குன்றம். ஸோ ரெண்டு டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. எஸ், மேட்ச் நம்பர் 194 மேட்ச். பிடிஎம் பாய்ஸ் ஃப்ரம் பெருந்தண்டலம் வர்சஸ் அலோன் வாரியர்ஸ் அருங்குன்றம் நியூ வில்லேஜ். அவுட்டு, அதை பத்தி சொல்லவே விடலைங்க. இன்னொரு விக்கெட். ஸோ வாங்க பிடிஎம் பாய்ஸ். ஸோ இப்போதைக்கு ஸ்கோர் 2 ஓவர் முடிவில் 18க்கு 2. ஸோ அந்த டாஸ், அடுத்த மேட்சுக்கான டாஸ் முடிச்ச உடனே நான் கமெண்ட்ரி ரெசியூம் பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு டாஸ் ஓவர் டு யூனா பிரகானா, டாஸ் ஓவர் டு யூ. தேங்க்யூ ஆகாஷ். வாங்க. அலோன் வாரியர்ஸ். ஸோ ஆகாஷ், டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் கோவளம் 2025 18th டேவோட லாஸ்ட் மேட்ச் இப்போ நடக்க போகுது. ஸோ அலோன் வாரியர்ஸ் அருங்குன்றம் வர்சஸ் பிடிஎம் பாய்ஸ் பெருந்தண்டலம். ஸோ டாஸ் யார் கேட்க போறீங்க? அவர் கேட்கட்டுங்களா? ஸோ டாஸ் வந்து அலோன் வாரியர் கேட்க போறாங்க. ஹெட்ஸ் இட்ஸ் அ கால், டெயில்ஸ் இட் இஸ். டாஸ் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎம் பாய்ஸ் பெருந்தண்டலம். பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆகாஷ், டாஸ் நிலவரம் பார்த்தீங்கன்னா பிடிஎம் பாய்ஸ் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங். கரெக்ட். எஸ், தேங்க்யூண்ணா. ஸோ வாழ்த்துக்கள் போத் டீம்ஸ். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். அண்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. கேட்சே அப்படின்ற ஒரு குரல். ஸோ நமக்கு மேட்ச் நம்பர் 194க்கு ஒரு டாஸ் அப்டேட் வந்தது. பிடிஎம் பாய்ஸ் டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போகிறாங்க. அதுதான் அந்த இன்ஃபர்மேஷன். அண்ட் இங்கே அதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது 3வது ஓவருக்குள்ளே வந்துட்டோம். முதல் ஓவரில் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலும், 2வது ஓவர் கொஞ்சம் அமைதியாக இருந்தது அப்படின்னு சொன்னாலும், ஆனால் 3வது ஓவர் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்திருக்கு. வைடுங்க, ஃபுல் டாஸ் பால் ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு. லெக்குக்கு கீழே போடப்பட்ட ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி, பெரிய ஷாட் ஆட மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். டாட் பால், சாரி இன்ஃபேக்ட் வைட். இந்த முறை அப்படியே விட்டாருங்க. வைடுவே பால் தான், ஆனால் அப்படியே விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப வெளியே போயிடுச்சு. அடுத்த பால் ஒரு புல் ஷாட்டுக்கான முயற்சி. ஆஹா, பேட்டா பேட்டா அப்படின்றத விக்கெட் கீப்பரும் கேட்டிருக்காரு. மேலே போவாங்களான்றத பார்க்கணும். எஸ், மேலே போயிருக்காங்க. காட் பிஹைண்டுக்கு ஒரு அம்பேர் துட்டு அம்பேர். வி ஹேவ் அ ரிவ்யூ ஃபார் காட் பிஹைண்ட்.
ஸ்ட்ரைட்டாகவே நாட் அவுட் சொல்லிட்டாங்க. எஸ், சாதா கண்ணு போதாது, நெட்ரிக் கண்ணு வேணும்னு கேட்டதுக்கு நெட்ரிக் கண்ணோட ரிசல்ட் நாட் அவுட் ஒன்று வந்திருக்கு. 2 பந்துகள் பாகி இருக்குதுங்க. இங்கே 3வது ஓவரில் இருக்கோம். குவாய்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சைஸாக மூவ் பண்ணுறாங்க இங்கே பவர் வாரியர்ஸ். அனதர் டாட் பால். முள்ளிப்பாக்கம்லேருந்து பவர் வாரியர்ஸ் செம பவர்ஃபுல் பேட்டிங் முதல் இன்னிங்ஸில். 2வது இன்னிங்ஸில் குவாய்ட்டான ஒரு பவுலிங், ரன்ஸே கன்சிடர் பண்ணாமல் போட்டுட்டு இருக்காங்க. ஷாட்டுங்க, கமெண்டேட்டர்ஸ் கர்ஸ் இதுதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, கபுல்ஸ் பாரில் அடிச்சுதா? இல்லை, போகலை, அவ்வளோ தூரத்துக்கு போகலை. ஆனாலும் ஒரு 6 6ஓட 3வது ஓவர் முடிவுக்கு வருது. 29க்கு 2. நாற்பத்தி 2 அடிக்கணும் 12 பால்ல. 29க்கு 2, 3 ஓவர் முடிவு. ஸோ இன்னும் 2 ஓவர் பாக்கி இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பவர் வாரியர்ஸ் அவங்க தான் வந்து ஆதிக்கம் செலுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரம் முள்ளிப்பாக்கம். முகிலனா? எஸ், இருபத்தி 29க்கு 2. இன்னும் பார்த்தீங்கன்னா 42 அடிக்கணும் 12 பால்ல. ஷாட்டு பால் காத்துல, ஃபீல்டர் இருக்காரு, ஆனா அவரையும் தாண்டி புனிதமானது 6. முதல் பாலே 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. பெரிய ஸ்கோர், இதுக்கு மேலே அடிக்கணும். 36 ரன் 11 பால்ல. இன்னொரு பெரிய ஷாட். ஆஹா, ஃபீல்டரு ரிவர்ஸ் கப் கரெக்டாக வந்தார், ஆனால் கேட்ச் கேரி பண்ணலையேப்பா. கேட்ச் டிராப்டு. 35 ரன் இப்போதைக்கு 10 பால்ல. 36க்கு 2 ஃபார் இஜே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஏகாத்தூர். உதித் தாங்க வந்தார், முதல் பாலே ஒரு 6 அடிச்சு கொடுத்துருக்காரு இஜே ஃப்ரெண்ட்ஸுக்காக. இப்போதைக்கு ஸ்ட்ரைக்கில் சசி, ஒரு வைடு. ஸ்லோ பால், ஃபிளாட் பேட்டட் ஹிட், பவுண்டரி வருமா? ஆஹா, பட்டாசு பால். நான் அடக்க மாட்டேன், பட்டாசு தான் பேசுன்னு சொல்லி அந்த பட்டாசு பால் இன்ட்ரோ வர மாதிரி அண்ணன் வந்து அப்படியே காலை வச்ச பால் அமைக்கிட்டாரு. செட் ஆஃப் வைடு, மீண்டும் ஒரு வைடுங்க. ஷாட் லோ புல் டாஸ் பிக் பண்ணி 6. ஸோ தேவைப்படும் நேரத்துக்கு ரன்ஸ் வந்துட்டு இருக்கு. 25 ரன் இன்னும் 8 பால்ல. 46 2 3.4 பால்ல. இன்னும் ஒரு 6ங்க இந்த ஓவரில். ஒரு 6 வந்தால் எடுத்துப்பாங்க கம்ப்ளீட்டாக பேட்டிங் டீம். ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தான். சிங்கிள் மட்டுமே. நோ பால் கொடுத்துருக்காரு. என்ன விஷயம்னா லெக் சைடில் 6 பேர் பவுலரி சேர்த்து, அதனால நோ பால் கால் பண்ணியிருக்காருங்க. ஸோ ஃப்ரீ ஹிட் கமிங் அப். இப்போதைக்கு கேம் மாறுறதுக்கு சான்சஸ் அதிகம். இஜே ஃப்ரெண்ட்ஸ் ஏகாத்தூர் ஒரு லைசன்ஸ் கிடச்சி உள்ள வர மாதிரிங்க. இது அவங்களோட சைடில் எடுத்துப்பாங்களா அப்படின்றத பார்த்துக்கணும். காத்து இப்போதைக்கு இஜே ஃப்ரெண்ட்ஸ் ஏகாத்தூர் சைடில் லைட்டாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 23 ரன் 8 பால்ல. ஃப்ரீ டெலிவரி திருப்பி விட்டாரு, யாருமே இல்லை, பவுண்டரி.
7 பால்ல 19. கேம் ஆன். டீமோட 50 வந்திருக்கீங்க இஜே ஃப்ரெண்ட்ஸ் ஏகாத்தவருக்கு. என்னமா ஆடிட்டு இருக்காருங்க இங்க பேட்ஸ்மேன். சிங்கிள் ஓடிட்டாங்க. ஏஸ் ஒரு ரன் ஓடிட்டாங்க. அதே இல்லாம இன்ஃபார்ம் உதிட் அவர் தான் அடுத்த ஓவர்லயும் ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. 53ங்க. 4 ஓவர் முடிவுல 53க்கு 2. 18 வேணும் 6 பால்ல. DJ teacher. அவ்வளோதான் பாட்டு முடிஞ்சு போச்சு. எஸ் 18 ரன் வேணும் லாஸ்ட் ஓவரில். 53க்கு 2. 4 ஓவர் தெளிவாக ஓடித்துக் கொண்டிருப்பது மணி சவுண்ட் சர்வீஸ். உங்கள் ரன் 6 பால்ல கரெக்டாக சொல்லணும்னா 3 பாலை பிக் பண்ணி கிரவுண்ட் விட்டு வெளியே அடிக்கணும். ஆனால் என்னன்னா இது ஒரு பேட்டிங் பவர் பிளே யூஸ் பண்ணுவாங்களா? மிஸ் பண்ணிட்டாருங்க பேட்ஸ்மேனு. பாலை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். உதிட் அவர் தான் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. அவர் கூட சசி 2 பேருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே 3வது விக்கெட்டுக்கு இஜே ஃப்ரெண்ட்ஸ் ஏகாத்தூருக்கு. லோ ஃபுல் டாஸ் எங்கேயுமே போகலை. பிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அடிக்க பார்த்தாரு. ஆனால் சிங்கிள் மட்டுமே. ஆஹா ஸ்லாட்ல இருந்த பாலுங்க மிஸ் பண்ணிட்டாரு இருந்தா சொல்லணும். ஆனால் என்னமா பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு இங்கே முரளி. ஐ திங்க் ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். முரளி மெக் அப்படின்னு இருக்குது. ஷார்ட்டு ஸ்வீப்பர்ஸ் ரீஜனில் ஆள் இல்லை. ஆள் இருந்தாலும் கவலை இல்லை. ஏன்னா ஒரே ஒரு ரன் தான் வரப்போகுது. ஸோ அதோட மேட்ச் மேக்ஸிமம் ஒரு மேத்தமெட்டிக்கலி மேட்ச் ஓவர் அப்படின்னு தான் சொல்லணும். இஜே ஃப்ரெண்ட்ஸ் ஏகாத்தோருக்கு உள்ளே வரதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஆனால் அவங்களே அதில் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 முதல் 3 பாலில் பார்த்துருக்கலாம் இந்த ஓவரில். இன்னொரு சைடில் சூப்பராக பவுலிங் போட்டிருக்காரு முரளி. அண்ட் அவருக்கு ஏத்தாப்பில் ஒரு விக்கெட்டு கிடச்சிருக்கீங்க. காட் பிஹைண்ட் விக்கெட் கீப்பர் கைக்குள்ளேயே கேட்ச். லாஸ்ட் பால் 15 டு வின். மேத்தமெட்டிக்கலி இமாலய ஒரு ஸ்கோர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதையுமே ஒரு பெரிய ஷாட் அடித்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட வெற்றியும் பெற்றிருக்காங்க. சூப்பர் பவுலிங் முரளி. லாஸ்ட் ஓவரில் 18 ரன்னை டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் கொடுத்த ரன்னு பார்த்தீங்கன்னா 1 2 ஏதோ ஒன்று தான் சம்திங் அந்த மாதிரி தான். அண்ட் இஜே ஃப்ரெண்ட்ஸோட மேகத்தூர் தோல்வி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பவர் வாரியர்ஸ் வாழ்த்துக்கள். 14 ரன் வித்தியாசத்தில் நல்லா ஆடினாரு. பவர் வாரியர்ஸ்க்கு தான் ஒரு குட்டி சம்மரி. பிரகாஷ் சூப்பராக ஆடினாரு. 39 ரன் 19 பாலில். விக்கி 18 8 பாலில். அண்ட் இன் பவுலிங்